NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025 அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ல முழு வீச்சா ஈடுபட்டு இருக்கோம். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு எக்ஸாமினேஷன்ஸ். அப்போ என்ன ஃபைனல் டிப்ஸ் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும், நல்ல கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு போனாலும், எக்ஸாமில் நீங்கள் சொதப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது, க்ளப்ஸ் ஆயிரும், நீங்கள் ரேங்கில் குறைஞ்சிருவீங்க. ஸோ அப்போது நல்லா படிச்சுட்டு போகிறது ஒரு விஷயம். ரெண்டாவது சில டிப்ஸ், எக்ஸாம் டைமில் சில இதை ஃபாலோ பண்ணணும். அந்த எக்ஸாம் டைமில் சிலது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இல்லை பக்காவான ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். சில நண்பர்கள் என்னென்னா மீடியமாக தான் படிச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு நல்லா மீடியமாக படிச்சிருப்பாங்க, பட் எக்ஸாமில் நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணி அவங்க நல்லா ஸ்கோர் எடுத்துருவாங்க. பட் சில பேர் நல்லா அவங்கள விட அதிகமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எக்ஸாமை சொதப்பி வச்சுருவீங்க. சொதப்பி வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா ரேங்கில் நீங்கள் பின்ன வந்துடுவீங்க. சில நேரம் போஸ்டிங்கே கிடைக்காம கூட போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது முக்கியம், அதை தாண்டி ப்ரெசன்டேஷனும் முக்கியம் எக்ஸாம் டைமில். ஸோ அதை பற்றி சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். எப்படி ப்ரெசன்டேஷன்ஸ் எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமில் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு முந்தின நாள் நீங்கள் எல்லா ஃபார்முலாஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸ் உள்ள ஃபார்முலாஸையும் முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது அந்த எக்ஸாம் டைமில் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டக்குனு அந்த ஃபார்முலாஸை சால்வ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். நீங்கள் இப்படி ஃபார்முலாஸ் நீங்கள் ரீகால் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா சில நேரங்களில் அந்த ஃபார்முலாஸில் உள்ள நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏதாவது மாற்றி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணும்போது அந்த ஆப்ஷனில் உங்கள் ஆன்சர் இருக்காது. இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். சரியா? ஸோ அதனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்ஸில் உள்ள முக்கியமான ஃபார்முலாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு போகிறது பெஸ்ட். அடுத்து ரெண்டாவது, பேப்பர் 1ல் பார்ட் 2 அது ஆப்டிடியூட் இருக்குது. 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. 25 50 மார்க்ஸ் இருக்குது. இதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 25க்கு நீங்கள் ஒரு 22 மார்க் எடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வருங்கிறது நமக்கு தெரியாது. ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த கொஸ்டின் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது உங்களால். ஸோ கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆப்டிடியூட்டில் நீங்கள் என்ன தான் கஷ்டமாக கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் 25க்கு தெளிவாக 22 மார்க் மேலே எடுத்துட முடியும். சரியா? ஸோ ஆப்டிடியூட் ஒரு தடவை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிருங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போங்க. ஏன்னா இந்த ஆப்டிடியூட்டில் தெளிவாக ஃபுல் மார்க் நம்மளால் எடுக்க முடியும் ஜென்ரல் நாலேஜ் கம்பேர் பண்ணையில். சரியா? ஸோ அது முக்கியமானது. அடுத்து கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். சில கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா தப்பான ஆன்சர் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி சரியான ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டினை தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணிட்டு தவறான பதிலை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தவறான பதில் ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் கொஸ்டின் மேலோட்டமாக ரீட் பண்ணிட்டு டக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பாயிரும். ஸோ அதனால் கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து அந்த எக்ஸாமினேஷன்ஸில் ஆப்ஷன் E ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ஆன்சர் நாட் நோன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு கொஸ்டின்ஸ் உண்மையிலே தெரியல, அப்போ எனக்கு தெரியல ஆப்ஷன் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தப்பாக தான் போய் முடியும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, எனக்கு 20 கொஸ்டின் எனக்கு தெரியல, அப்போ அந்த 20 கொஸ்டின் ஆன்சர் நாட் நோன் நான் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த 20க்கு 0 தான் எடுப்பீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி பெஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 20க்கு 6 மார்க் மேலே எடுக்க முடியும். நீங்கள் சும்மா ரேண்டமாக இந்த ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா சில இடங்களில் 10 மார்க் கூட மேலே எடுக்க முடியும் 20க்கு. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் ஈயை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் டைமில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வாட்ச் கொண்டு போக முடிஞ்சால் வாட்ச் கொண்டு போங்க. அப்போ தான் உங்களை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமுக்கு இவ்வளோ கொஸ்டின் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா எல்லாமே அந்த எக்ஸாமே உங்களுக்கு க்ளாப்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடும். சொல்ல புரியுதா? கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி வந்துடாமல். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
முதல்ல மெதுவாக ஒவ்வொரு கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணி கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். 10 நிமிஷத்தில் எப்படி ரீட் பண்ணவே டைம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க, சும்மா கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக ஷார்ட் பண்ணிட்டு வருவீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண, குயிக்காக டக்குன்னு சால்வ் பண்ணிட்டே வரணும். முதல்லேருந்தே வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணிட்டே வரணும், ஸ்பீடாக சால்வ் பண்ணிட்டே வரணும். சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 3 மணி நேரத்தை கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் கொஸ்டின்ஸ் கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த கொஸ்டினை திரும்ப ட்ரை பண்ணி அந்த நம்ம ஆன்சர்ஸ் வருதா, ஆப்ஷனில் வருதா நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஒரு சின்ன கொஸ்டின்ஸுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து கேட் எக்ஸாமினேஷன்ஸில் டிஜிட்டல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் கொஸ்டின்ஸ் தான். நான் என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன். அந்த என்னுடைய ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்போது கடைசி உங்களால் சால்வ் பண்ண முடியாத டைம் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, ஆன்சர்ஸ் பாருங்கள், ஆப்ஷன் வரலையா, இன்னொரு தடவை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள், வரலையா ஸ்கிப் பண்ணிட்டு எது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷனை மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. சரியா? இந்த ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் எஃபெக்ட் பண்ணிடப்படுது. ஸோ அதனால் அதெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினை ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணி உங்களுக்கு அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா திரும்ப நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை நீங்கள் பாருங்கள். ஆப்ஷனை எலிட் பண்ண பாருங்கள். சில ஆப்ஷன்ஸில் வந்து யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட்ஸை வச்சு அந்த கிவன் டேட்டாவை வச்சும் நீங்கள் என்ன பண்ண, ஃபார்முலா டெவலப் பண்ணி உங்கள் பெஸ்ட் ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து 4 ஆப்ஷனையும் பார்த்து எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் ஐடியா பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் சில இடங்களில் ஆன்சர்ஸ் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, உங்கள் ஆன்சர் சரியாகிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி, கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஸோ அதனால் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் இருந்தாலும் கூட ஒரு ரீட் பண்ணி ஆப்ஷனை பார்த்து ஆப்ஷன் உள்ள யூனிட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் வச்சு ஃபார்முலா டெவலப் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ், நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் அப்படியே போட்டு வந்துருங்க. எனக்கு ஃபஸ்ட் நான் தெரிஞ்ச கொஸ்டின் தான் பண்ணுவேன், அடுத்து தெரியாத கொஸ்டின் கடைசி பண்ணிக்கலாம், இல்லை இந்த சப்ஜெக்ட்ஸ் கொஸ்டின் நம்ம கடைசி பார்த்துக்கலாம் அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் செய்ய முடியாத டைம் வந்துடும். ஏதாவது உங்களுக்கு குழப்பி விட்டுறக்கூடாது. இல்லை எனக்கு குழப்பாது, எனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யுங்க. பட் உங்களுக்கு குழப்புற மாதிரி நீங்கள் வச்சுக்கிடாதீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டை நான் வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட் கொஸ்டினாக சால்வ் பண்ணுவேன், 2வது கண்ட்ரோல் சிஸ்டம் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், 3வது பவர் டென்னிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஸ்டின் வந்து ரேண்டமாக மாற்றி போட்டிருந்தாங்க அப்படின்னா மாற்றி ஒரு ஆர்டராக இல்லாமல் வேறு கொஸ்டினாக இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்கிப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கடைசி உங்களால் செய்ய முடியாது, குழப்பிடும். ஸோ அதனால் வந்து அந்த குழப்பத்துக்கே விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஸ்டின்னா டக்குனு ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின்னா பெஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒன்று ஆன்சர் பண்ணிடுங்க. ஆன்சர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு வந்துடுங்க. அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டே வந்தீங்கன்னா அந்த 3 மணி நேரத்தை எஃபெக்டிவ் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் எக்ஸாமில் உள்ள 3 மணி நேரத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கிறீங்க, கரெக்டாக 3 மணி நேரம் ஃபுல் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி நீங்கள் வெளியே வரணும். எந்த ஒரு கொஸ்டினையும் ரீட் பண்ணாமல் ஆன்சர் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா கொஸ்டினும் ரீட் பண்ணிடணும், தெளிவாக ரீட் பண்ணி நல்லா நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். தெரியாத கொஸ்டினை ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டுடணும். சரியா? நான் ஆப்ஷனே பார்க்காம கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால அது 3 ஹவர்ஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் போயிருங்க. பதட்டத்தில் உள்ளே போகாதீங்க. பதட்டத்தில் உள்ளே போனீங்க அப்படின்னா சில நேரங்கள் சொதப்பிடும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பதட்டம் இல்லாமல் அப்போலாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாள் நீங்கள் படிக்கிறீங்க, ஃபார்மஸாக ஆகிக்கிறீங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்பவும் உட்காந்து நீங்கள் படிக்க வேண்டாம். ஃபார்மாஸ் வேணால் ஒரு தடவை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சு நீங்கள் எக்ஸாம் முன்னாடி ஞாபகப்படுத்துங்க. ரொம்ப நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கூலாக இருங்க. எக்ஸாமினேஷன்ஸுக்கு ஒரு கூலாகவே எழுதுங்க. ஒரு பதட்டத்தை போகாதீங்க. சரியா? அடுத்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஐடி கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஐடி கார்டு வெரிஃபிகேஷன்ஸுக்கு ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. பென் எடுத்துக்கோங்க, பென்சில், வாட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் ப்ராப்பராக கொண்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே இல்லைன்னா திரும்ப ஓடி அலைஞ்சு பதட்டப்படுவீங்க. ஸோ அந்த பதட்டம் உங்களுக்கு வேண்டாம். கரெக்டாக ப்ராப்பராக என்னென்ன கொண்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போயிருங்க. இன்னொரு விஷயம், என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு எக்ஸாம் எழுத போயிருந்தேன். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 to 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது எக்ஸாம் சென்டர். ஸோ அப்போது நான் வந்து ஹால் டிக்கெட் எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் வச்சு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் வச்சு நான் கொண்டு போகிறேன்.
கொஞ்சம் தூரம் போயாச்சு, நான் கவனிக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா என்னோட பேக் வந்து நான் பக்கத்தில் வச்சு என் மடியில் இல்லை, தூரத்தில் வச்சு பக்கத்தில் வச்சு கீழே வச்சுருக்கேன். எல்லாம் இறங்கும்போது பார்க்கேன் தண்ணி எல்லாம் சிந்தி. நான் பிரிண்டர் வந்து நான் அப்போ இங்க்ஜெட் பிரிண்டர் வச்சுருந்தேன். ஸோ இங்க்ஜெட் பிரிண்டர் தான் ஹால் டிக்கெட் தான் எடுத்திருந்தேன். ஸோ தண்ணி எல்லாமே அந்த பிரிண்டரில் பட்டு அந்த இங்க்லாம் அழிஞ்சி ஒன்றுமே தெரியல, காய வச்சாலும் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணேன், அவசரமாக அங்கே இன்ஜினியரிங் காலேஜ் தான் சென்ட்ரு. அந்த இன்ஜினியரிங் காலேஜில் பிரிண்டரை தேடி பார்க்க கிடைக்கவே இல்லை. சரி வெளியே போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனால் தான் பிரிண்ட் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. பிறகு என்ன பண்ணேன், லேப் டெக்னீஷியனை ஒருத்தரை பிடிச்சி எப்படியோ ஒரு லேப் டெக்னீஷியன் அங்கே உள்ள லேப் டெக்னீஷியனை பிடிச்சிட்டேன். அவருக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் நான் நீங்கள் லேப் திறந்து தர முடியும், எனக்கு வேகமாக திறந்துருந்தாரு. நான் அவசரமாக நானே சிஸ்டர் ஆன் பண்ணி என் மொபைலில் இருந்த இதை கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அந்த பையலுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துருந்தேன். இது ஒரு அனுபவம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டிலாம் கொண்டு போகும்போது ப்ராப்பராக கொண்டு போங்க. ஹால் டிக்கெட்டை வந்து ஒரு கவர் வச்சு கொண்டு போங்க. அது வந்து ஒரு பெஸ்ட். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பதட்டத்தை உண்டாக்கிடும். அங்கே போய் கடைசி ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் பார்க்குறீங்கன்னா பதட்டம் ஆகிடுச்சுன்னா ஹால் டிக்கெட்லாம் என்ன செய்யுது, பேச முடியும். அந்த மாதிரி பதட்டத்தை உண்டு பண்ணிக்காதீங்க, சரியா? அதுக்கப்புறம் கடைசி எக்ஸாமுக்கு முந்தின நல்லா தூங்குங்க. ஒரு 7 மணி நேரம் குறைஞ்சு நல்லா தூங்கிட்டு போங்க. நான் விடிய எக்ஸாம் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு தலைவலி வந்துடும். எக்ஸாம் டைமில் தலைவலியாக இருக்கும். தலைவலியோட எக்ஸாம் எழுத முடியுமா? எழுத முடியாது. ஸோ அதனால் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து நல்லா தூங்கிட்டு காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த 3 மணி நேரத்தை எஃபெக்டிவாக நல்லா யூஸ் பண்ணி தெரிஞ்ச கொஷின் நல்லா எழுதுங்க. தெரியாத கொஷின் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எழுதிட்டு வந்தீங்கன்னா ஷியராக உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து உறுதி, சரியா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம NCE சென்டர் ஃபாலோ பண்ணவங்க ஒரு 5 பேர் வந்து ப்ளேஸ் ஆகி போயிருக்காங்க. இந்த வருஷம் அதை விட நிறைய பேர் போகணும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு உங்கள் மார்க்கு, உங்கள் ரேங்க்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் எங்களை ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஹாப்பி, அவ்வளோதான், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.